வேலே விலங்கு கையான் செய்ய தாளினில் வீழ்ந்திறைஞ்சி மாலே கொள இங்கண் காண்பதல்லால் மன வாக்கு செயலாலே அடைவதற்கரிதாய் அரு உருவாகி ஒன்று போலே இருக்கும் பொருளை எவ்வாறு புகழ்வதுவே. இந்த பாடலின் பொருள்: இவ்வுலகத்திலே நாம் காண்பது மட்டுமல்லாமல் மனம் வாக்கு செயலால் அடைவதற்கரியதாகிய அருவமும் உருவமுமாகி எப்பொழுதும் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஒன்று போலவே இருக்கும் அரும்பொருளை எவ்வாறு புகழ்வது? வேல் விளங்கும் திருக்கரத்தையுடையவனின் சிவந்த திருவடிகளில் விழுந்து இறைஞ்சி அன்பை கொண்டால் இது சாத்தியம். இந்த பாட்டுல அருணகிரிநாதர் என்ன சொல்றார்? நீங்க இப்ப கடவுள் யார் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம்? இப்ப எவ்வளவோ நாயன்மார்கள் இருக்காங்க, ஆழ்வார்கள் இருக்காங்க, எவ்வளோ பேர் பாத்தீங்கன்னா கடவுள் இத்தன்மை உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஆனா கடவுள் நாம அவங்க சொன்னதுனால அனுபவிக்க முடியுமான்னா முடியாது. நாமளே புரிஞ்சுக்கிட்டு நாமளே அனுபவித்தால் தான் கடவுள் யார் என்பதை நம்மளால உணர முடியும், இல்லைங்களா? அப்ப அதை எப்படிங்க பண்றது? அதை எப்படி பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, முருகனோட 2 கால்களையும் பிடிச்சா மட்டும்தான் இறைவன் எத்தன்மை உடையவர் அப்படின்றத நம்ம அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க அருணகிரிநாதர் சொல்றார். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.